நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை, நம்புவேன் என்னை ஒருவரை, நம்புவேன் என்னை ஒருவரை. தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஆண்டின் 4வது மாதத்தை கடக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. இந்த 4 மாதங்களிலே தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி வீழ்ந்து கிடக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தின நாட்கள் உண்டு, குணப்படுத்தின நேரங்கள் உண்டு, கண்ணீரை துடைத்த நேரம் உண்டு, நம்மை திடப்படுத்தின நாட்கள் உண்டு. இப்படியா எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எனவே இந்த கால வேளையில மன நிறைவோடு கூட நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னாவை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தையை சங்கீதக்காரனாய தாவீது சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவரே, நான் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி. எப்படி ஆரம்பிக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறணும்னா அவர் சொல்றாரு, காலையிலே உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்கும். அப்படின்னா நான் யோசித்து பார்த்தேன், ஒரு நாள் காலை பொழுதிலே ஆண்டவருடைய கிருபை நம்மை திருப்தி ஆக்கும் போது அது வாழ்நாள் முழுவதும் இருக்குதான். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ற என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய பார்த்து நான் வரேன் சுவாமி, உம்முடைய புதிய புதிய கிருபையினால் என்னை நிரப்பும். ஆமேன். எனவே இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்ம இந்த தாவீதை போல நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, நான் வாழ்நாளெல்லாம் களி கூறணும் சுவாமி, இன்னைக்கு என்னை உங்களுடைய புதிய கிருபையினால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? நான் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி உங்களுடைய புதிய கிருபையினால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்போம். உங்களுடைய புதிய கிருபையினால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்போம். ஏனென்றால் அதிகாலமே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். வாழ்நாள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தை தாங்க சுவாமி. இந்த மகிழ்ச்சியின் அனுபவம் எப்படி தெரியுமா? இருக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி அல்ல, என்னுடைய எல்லா காரியங்களும் எனக்கு அனுகூலமாக இருக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி அல்ல, ஒன்றுமே இல்லாவிட்டாலும் என் ஆண்டவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது என்பதை நினைக்கும் போது காணப்படுகிற மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி. எனவே அந்த மகிழ்ச்சி ஆண்டவர்கிட்ட கேட்பாப்பா, இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நான் மகிழ்ந்து களி கூறும்படி உம்முடைய கிருபையினால என்னை திருப்தியாக்குங்க சுவாமின்னு சொல்லி கேட்போமா? அன்பு தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்க போறோமப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம் சுவாமி. இந்த தாவீதின் அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த துதியின் வேளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த தாவீது இன்னொரு வசனத்தை சொல்றார் பாருங்க. 69ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, இந்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 69:30 சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பேனாங்கிறார். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவேங்கிறார். பாட்டு பாடும்போது நம்ம அவரை துதிக்கிறோமா, ஸ்தோத்திரிக்கும் போது அவரை மகிமைப்படுத்துறோமா? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? ஆண்டவரே, இந்த 2 பாக்கியத்தை இன்னைக்கு எங்க திருச்சபைக்கு எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில சுவாமி உம்முடைய பாட்டுனால நான் உண்மை துதிக்க போறேன்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிப்பதனால நான் உண்மை மகிமைப்படுத்த போறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். எத்தனையோ பாடல்கள் உண்டு. இன்றைக்கு இந்த காலை வேளையில அருமையான தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, நீரே எனக்கு அடைக்கலம், நீரே எனக்கு கோட்டை, நீரே எனக்கு தஞ்சம் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்ல 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்ல பாருங்க, நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர். என்ன அருமையான ஒரு வார்த்தை. அப்ப கடவுளை நம்ம நம்புறோம் சொல்லும் போது இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணுமா? எங்க சொல்லப்பட்டிருக்குது, நீர் ஏழைக்கு பெலனும். எல்லாம் வாயத்தர சொல்லுவோமா? ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். சொல்லுங்க பார்க்கலாம். பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு உகந்த நிழலுமாயிருக்கிறீர். இந்த கடவுளை தான் நம்ம பாடி துதிக்க போறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க. நான் யாரை பாடி துதிக்க போறேன்? எனக்கு நிழலும் அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிற அந்த தேவனை நான் பாடி துதிக்க போறேன். சொல்லுமா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உயர் நிழலில் தங்குவான். கரங்களை தட்டி நம்ம பாடுமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. ஆமென். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. உற்சாகமாய் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செட்டையின் கீழாய் வந்திருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி வேதத்தில் சொல்லிடு. எனவே இன்னைக்கு ஆலயத்தில் நம்ம அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எங்க இருக்கிறோம்னா, கோழி தன் குஞ்சுகளை சிறகுல கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவருடைய கிருபையின் சட்டைக்குள்ளாக நான் இருக்கிறேங்கிற ஒரு அனுபவத்தோடு கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் சொல்லப்படுகிறது, பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு கூட அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். எனவே ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த பிரவேசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமா. எனவே இன்றைக்கி கவலையோடு கூட வந்திருந்தாலும் சரி, கண்ணீரோடு கூட வந்திருந்தாலும் சரி, பிரச்சனையோடு கூட வந்திருந்தாலும் சரி, ஆண்டவரை நான் எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருக்கிறீர் சுவாமி. அருமையான ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, தேவன் யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ
அவரெல்லாம் பிடிச்சு உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவுன்னு சொல்லி கேட்குறாங்களோ கர்த்தருடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவரே, இந்த தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். ஒருவேளை என் மனசில் ஒரு வெறுமையோடு கூட நான் இன்னைக்கு உட்காந்துருக்கலாம் சுவாமி, ஒரு வருத்தத்தோடு கூட நான் வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு கூட நான் வந்திருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரை துதித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பாடுவோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாகவே பாடுங்களே. பாடுவோமா? பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லீலியே. சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லீலியே. பரிசுத்தர் நேசரவர், பதினாயிரங்களில் சேர்ந்தோர். ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு தத்தம் செய்தால் மாறாத தேவன். எனவே கலங்காதே, தேயாதே, ஜெயம் தந்து நம்மை காக்கிற ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோமா? வார்த்தையில் உண்மையுள்ளோ, வாக்கு தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையுள்ளோ, வாக்கு தத்தம் செய்திட்டார். கலங்காதே, திகையாதே, ஜெயமீந்து உன்னை காத்திடுவார். ஆமென். பூமியின் குடிகளே, ஹல்லேலூயா, எல்லோரும் கர்த்தரை, glory to God, கெம்பீரமாகவே. Thank you மாஸ்டர். பாடுங்களே. நன்றி ஆண்டவரே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாகவே பாடுங்களே. அவர் வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர், சர்வத்தையும் தாங்குபவர். வார்த்தை என்றும் நம்மை தாங்கிடுமே. அந்த வல்லமையுள்ள வார்த்தை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோமா? வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர். வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர். சர்வதையும் தாங்குபவர். வார்த்தை என்றும் நம்மை தாங்கிடுமே. பூமியின் குடிகளே, ஹல்லேலூயா, எல்லோரும் கர்த்தரை மகிமை கெம்பீரமாகவே. Glory to God. Thank you Jesus. பூமியின் குடிகளை எல்லாம் உணர்ந்து பாடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? தேவனை ஆராதிப்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து. அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். பாடுங்களே. நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று அப்படி கண்களை மூடி
ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் சுவாமி, என்னை படைத்தவர் நீங்கப்பா, என்னை இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன் நீங்க சுவாமி, என்னை உயர்த்தினவர் நீங்கப்பா, என்னை அழகு பார்த்தவர் நீங்க சுவாமி, எனக்கு ஆறுதலாக இருந்தவன் நீங்கப்பா. உம்மை ஆராதிக்கிற சுவாமி, பாட்டினால் உம்மை துதித்து ஸ்தோத்திரத்தினால் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். எனவே நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் இந்த 4 மாதங்கள் செய்த நன்மை எத்தனை, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாம் வாயை திறந்து நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த அப்பா, நான் எத்தனை நாள் கேட்டது எனக்கு கொடுத்துருக்கிறீங்க சுவாமி, நான் நினையாத காரியங்களை எப்படி கொடுத்துருக்கிறீங்கப்பா, என் வாழ்வில் நீங்கள் செய்த பலத்திற்காக நன்றி ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோட நம்ம எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா? என் அருமையான பிள்ளைகளை, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். தாவீது சொன்னார், வாழ்நாளெல்லாம் நான் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய கிருபையினாலே என்னை திருப்தி ஆக்கும். நீங்கள் ஸ்தோத்தரித்து பாருங்க, உங்கள் இருதயம் கிருபையினால நிரம்பி வழியும். உங்கள் தலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். புதிய எண்ணெயால் அபிஷேகப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். புது பலத்தால் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்புக்கொப்பான பலத்தை ஆண்டவர் தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே ஆண்டவரே, நான் உண்மை நன்றியோடு உண்மை சொத்திருக்கிற சுவாமி, அந்த உன்னதமான கர்த்தர் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? Thank you, Jesus. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர். மகிமையாண்டவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை அப்பா, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே,
குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி மயப்படுத்துமா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பலப்படுத்துகிறவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆறுதல் தருகிறவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கட்டுகளை மாற்றுகிறவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனை துதித்து பாடுகிற அனுபவத்தையும் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற மகிமையை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறவரே, நாங்க யாரிடத்துல ஆண்டவரை போவோம்? இன்னைக்கு உங்களுடைய பாதத்துல நாங்க வந்து நிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு உங்களுடைய பாதத்துல நாங்க வந்து நிக்கிறோம் சுவாமி. மாதத்தின் 4ஆம் மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, நாங்க கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் யாராயா இருந்தாலும் என் தேவனுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருக்கிறவருடைய பலவீனத்தை மாற்றுவீராக. நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்துவீராக அப்பா. வேதனையின் மத்தியில் வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. என் தேவ சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் காணப்பட கிருபை தருவீராக அப்பா. எங்க பாத்திரம் நிரம்பி வழியிட்டு வல்ல கரத்துக்கு ஒப்படைக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையினால எங்களை தேற்றுவீராக. உம்முடைய வார்த்தையே எங்கள் வாழ்வின் நம்பிக்கை. இயேசுவின் நாமத்தில் ஜெபம். உம்முடைய வார்த்தையே எங்கள் வாழ்வின் நங்கூரம். உம்முடைய வார்த்தையே எங்கள் வாழ்வினை நல்வழிப்படுத்தும். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நீர் ஒருமனப்படுத்தியிருக்கிறீர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காய் நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காய் நன்றி. ஆமாண்டவரே, அன்றைக்கு ஏசாயா கண்ட அந்த தரிசனம் இந்த ஆலயத்தில் முழுவதும் நிறைத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பன் ஆண்டவரே, ஆமென். லண்டன் மாநகரம் டேட் மியூசியம், அங்கே பூகோள உருண்டையின் மீது ஒரு இளம்பெண் அமர்ந்திருக்கிறார். அந்த இளம்பெண்ணின் கையில் யாழ் ஒன்று இருக்கிறது. அவருடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த யாழில் ஒரே ஒரு கம்பி மாத்திரம் இருக்கிறது. அந்த ஒரு கம்பியின் தலையை சாய்த்து அதிலிருந்து இசையை கேட்பது போல ஒரு வரைபடத்தை ஃபெட்ரிக் வாட்ஸ் என்கிற ஒரு ஓவியர் வரைந்திருந்தாராம். அவர் தம்முடைய அந்த ஓவியத்திற்கு மிக ஒரு அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை. யாழ் ஒரே ஒரு கம்பி, ஆனால் அதில் இசை வரும். எப்படி முடியும்? ஏமாற்றமான ஒரு சூழ்நிலையில், அவநம்பிக்கையான ஒரு சூழ்நிலையில், பகைமை நிறைந்த சூழ்நிலையில், கலக்கம் நிறைந்த சூழ்நிலையில், கவலையான சூழ்நிலையில் இது நம் வாழ்வில் நடக்குமா? உயிர் தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4வது ஞாயிறு இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மிக ஒரு அருமையான தலைப்பு, உயிர் தெழுதல், கிறிஸ்துவில் நம்பிக்கை. ரிசோரெக்ஷன், பிலீவிங் இன் கிரைஸ்ட். நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் வளர வேண்டும். 2 சாட்சியை நாம் மிக அழகாக கேட்டோம். அந்த 2 சாட்சியிலுமே
அந்த முதலாவது சாட்சியை நான் பார்க்கும் பொழுது விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், அவர் மீது வைத்த நம்பிக்கை என்கிற வார்த்தை தொனித்து கொண்டே இருந்தது. இரண்டாவது சாட்சி, ஆண்டவர் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஒரு அருமையான ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு காலையில் நான் ஜெபிக்கும் பொழுது எந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தேனோ அதே வார்த்தையை ஐயா அவர்கள் அறிவிப்பில் சொன்னார்கள். 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இந்த காலை நேரத்தில் ஒரு அருமையான ஒரு ஆராதனை. ஆண்டவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதரும் வாழ முடியாது. நம்பிக்கை இல்லாமல் நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாழவே முடியாது. காலையில் நம்ம எல்லோரும் சர்ச்சுக்குள்ளே வந்தோம். எத்தனை பேர் நாற்காலியை செக் பண்ணீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். செக் பண்ணாமல் ஆனால் வந்து உட்காந்துட்டோம். சில நேரங்களில் நாற்காலிகளில் நாம் அமருகிறோம், நம்மை அறியாமலேயே சிந்தனைகள் அற்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. நான் போய் உட்கார இடத்துல நான் உட்கார வேண்டும், ஒரு நம்பிக்கை. ஒரு வாகனத்தில் வருகிறோம், என்னுடைய வாகனத்தில் நான் பயணிக்கிறேன், ஒரு ஆட்டோவில் நான் பயணிக்கிறேன், ஒரு பேருந்தில் நான் பயணிக்கிறேன், காரில் வந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நம்பிக்கை. ஒரு சில மனிதர்களை நம்புகிறேன், அவர்கள் எனக்காக எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை. இப்படி நம்பிக்கை நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையும் நம்மையும் பிரிக்க முடியாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்துவில், கிறிஸ்து என்கிற வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது அது ஒன் ஹூ இஸ் அனாயிட்டட். அங்கே நம்ம பார்க்கும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் மீது, கர்த்தரின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கிரைஸ்ட், அவர் நம்மை விடுதலையாக்குபவர். ஒரு ஆமீன் சொல்லலாமா? கிரைஸ்ட், அவர் நம்மை முழுமையாக்குகிறவர். கிரைஸ்ட் நம்மை ஆசீர்வதிப்பவர். அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை கொஞ்சம் நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது என்னுடைய நம்பிக்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது. கிரைஸ்ட், அவர் என்னை விடுதலையாக்குபவர், முழுமையாக்குபவர், என்னை ஆசீர்வதிப்பவர். நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்கும்போது நம்பிக்கையை நம்ம எப்படி டெஃபினிஷன், அதை எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கி காலையில் காத்திருக்கும் போது முதல் காரியம், ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரையே சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம், அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு அனுபவம், அதுதான் நம்பிக்கை. கடந்த கால, இன்றைக்கி நான் சொல்லுகிறேன் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆண்டவரால் நம் வாழ்வில் நடந்த கடந்த கால தீய விளைவுகளை மாற்ற முடியும். அல்லேலூயா, அதுதானே நம்பிக்கை. நேற்று இரவு வரைக்கும், இல்லைன்னா அந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் எவ்வளவு உண்மையாக ஆண்டவருக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. நம்பிக்கையில் ஹீப்ரூவில் சொல்லுவாங்க, பின்னாடி உண்மை, கடவுளுக்கும் நமக்குமான ஒரு உண்மை. இன்றைக்கி மனிதருக்குமான உண்மையை இன்றைக்கு நிறைய பேர் விரும்பிகிட்டு இருக்கிறாங்க. நீ எனக்கு உண்மையாக இருக்கணும், சரிங்களா? ஒரு விரும்புகிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு விரும்புகிற ஒரு ஆணாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ள எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் நம்பிக்கை. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நம்பிக்கை இல்லை, நிறைய திருச்சபைகளில் நம்பிக்கை இல்லை, நிறைய மனிதர்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை. நாம் யாரை நம்புவது? கிறிஸ்துவில் நம்பிக்கை. ஆண்டவர் ஆதி மனிதனை பார்த்து சொன்ன ஒரு 2 வார்த்தை வேதாகம ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஆதி மனிதர்களை படைத்தார், படைத்துட்டு 2 காரியத்தை சொன்னார். என்னை நம்பு, என்னை சார்ந்திரு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொன்னார்? என்னை நம்பு, என்னை சார்ந்திரு. அவ்வளோதான். நிறைய அந்த ஆதியாகமத்தை வாசிக்கும் போது நிறைய வார்த்தைகள் இருக்கலாம். என்னை நம்பு, என்னை சார்ந்திரு. ஆண்டவர் 2 காரியத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு.
நம்புவதற்கு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாரு, தெரிந்து கொள்வதற்கும் சுதந்திரத்தை கொடுத்தார். நீங்கள் யாரை வேண்டுமானால் நம்பலாம், எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்பிக்கை, ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் ஆதி மனிதர்கள் எதை செய்தார்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி மனிதர்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள், தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் முதலாவது யாரை நம்பினார்கள் என்று சொன்னால் தன்னை நம்பினார்கள், தன்னை நம்பினார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் எதிர்த்து நிற்கிறார். ரொம்ப முக்கியமானவங்களை யாருக்கு தெரியுமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை யாருக்கு வரும் தெரியுமா? தன்னை ரொம்ப நான் சரியாக பண்ணிடுவேன், நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி. முதலாவது ஆதி மனிதர்களுக்குள்ளே வந்த காரியம் என்னென்னா தன்னை நம்ப ஆரம்பித்தார்கள். இரண்டாவது பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை நம்ப ஆரம்பித்தாங்க, ஒருவருக்கொருவர் நம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க, ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அவங்கள நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மூன்றாவது சாத்தானையும் அவனுடைய பொய்யையும் நம்ப ஆரம்பித்தார்கள். இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. திருச்சபை மக்களே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நாம் எதை நம்புகிறோம், யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அநேக நபர்களோடு கூட பேசுகிறோம், அநேக காரியங்களோடு கூட தொடர்பு கொள்ளுகிறோம். நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தன்னை நம்பினார்கள், கூட இருக்கிற மனிதர்களை நம்பினார்கள், மூன்றாவது சாத்தானையும் அவனுடைய பொய்யையும் நம்பினார்கள். இதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன வந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி நான் சொல்கிறேன். யார் யார் தன்னை நம்புகிறார்களோ, யார் யார் கூட இருக்கிற மனிதர்களை ரொம்ப அதிகமாக நம்புகிறாங்களோ, மூன்றாவது தீய செயல்பாடுகளை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு முதலாவது வருவது ஏமாற்றம், ஏமாற்றம். ரெண்டாவது மனவேதனை. மூன்றாவது என்ன நடக்கும் தெரியுமா? சோர்வு வரும். நாலாவது பிரிவினை வரும். ஏமாற்றம் ஏன் வந்துச்சு தெரியுமா? சாத்தான் சொன்னால் நீங்கள் யாரை போல மாறிடுவீங்க, யாரை போல மாறிடுவீங்க? அவரை போலவே மாறிடுவீங்க. மாறினாங்களா? சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ இந்த காரியத்தை செய்யி, நீ செஞ்சேன்னா இந்த காரியத்தில் நீ இப்படிலாம் இருந்துடலாம் சொல்லுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை பின்னாடி நின்றுட்டு அவங்க தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, உந்தி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பேர் வெளியில் வராது. ஃபஸ்ட்டு ஏமாற்றமே மிஞ்சும். ரெண்டாவது மனவேதனை. என்ன மனவேதனைனா அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. யார் யார் தன்னை நம்புகிறார்களோ, யார் யார் கூட இருக்கிற மனிதர்களை நம்பியிருக்கிறார்களோ, வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ரொம்ப 100% கிடையாது. ஃபஸ்ட்டு 100% ஆண்டவரை நம்ப வேண்டும். சாத்தானை அவனுடைய பொய்யையும் நம்பினால் ஏமாற்றம், மனவேதனை. மூன்றாவது பார்க்குறோம், சோர்வு வந்துருச்சு. ஏன் சோர்வு வந்துருச்சுன்னா அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட வந்திருக்கலாம், நம்பிக்கையே இல்லாமல் உட்காந்துருக்கலாம். ஐயா ஆராதனையில் சொன்னாங்க, முடிக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் யார் சோர்வோடு கூட வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் அவங்களுக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? பலன், திடன், நிழல். நல்லா கை தட்டுவோமா? அவர் பலன், திடன், நிழல். ஆண்டவரை நம்பி வந்தவங்களுக்கு சோர்வு கிடையாது. கடைசி பிரிவினை வந்துருச்சு. என்ன எதில் பிரிவினை தெரியுமா? ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல பிரிவினை வந்துருச்சு. நல்லா கவனிங்களேன். என்னைய ரொம்ப நான் எண்ணி பார்த்துட்டு மற்றவங்களை கிரிட்டிக் பண்ணிக்கிட்டு, மற்றவங்களோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்த்துட்டு நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தால் நானும் ஆண்டவர் பிரிந்து கொண்டே இருப்போம், சுயம் வளர்ந்து கொண்டே இருக்கும். என் நம்பிக்கை எங்கே போச்சு? ரொம்ப ஆழமான மெசேஜ் இன்னைக்கு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்பிக்கை 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 எங்கே பார்த்தாலும். நம்புங்க, கடவுளை நம்புங்க, அது கிடச்சிரும், இது கிடச்சிரும், சரிங்களா? இது இவ்வளோ கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு நடந்துடும். இல்லைங்க,
முதல்ல எனக்கும் ஆண்டவருக்குமான தொடர்பில் இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு தூரம் ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஒரு வசனத்தை ரொம்ப அழகாக யோபு சொல்கிறாரு. யோபு 17வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவங்க கொஞ்சம் சத்தமாக வாசிக்கிறீங்களா? யோபு 17வது அதிகாரம் 15வது வசனத்தை கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி மெதுவாக கேட்குற மாதிரி வாசிங்க. என் நம்பிக்கை எங்கே போச்சு? என் நம்பிக்கை எங்கே? யார் கேட்குறார்? ஆண்டவரே சார்ந்திருந்த யோபு கேட்குறார், என் நம்பிக்கை எங்கே? யோபுவே அப்படி கேட்டார்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஆண்டவர் யோபுவை அவ்வளவு தூரம் புடமிட்டோம். யோபு உதடுகளினால் கூட என்ன செய்யலையாம்? பாவம் செய்யவில்லை. ஆனால் யோபு என்ன சொல்கிறாரு? என் நம்பிக்கை எங்கே? அடுத்து பாருங்களேன், அவர் சொல்கிறாரு, அதே யோபு 31வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் 2 காரியத்தை சொல்கிறார். கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க, நல்லா கவனிங்களே. நான் பொன்னின் மேல் என்ன வச்சேன்? என் நம்பிக்கையை வச்சேன். என் ஆதரவுன்னு சொன்னேன். போதும் ஐயா, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வச்சேன். தங்கத்தை பார்த்து அதுதான் என்னுடைய ஆதரவு. இன்றைக்கி எத்தனை பேர் நமக்கு இருக்கிற சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை பார்த்து நம்பிக்கையோடு இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனது ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்கிட்ட இருக்கிறது, என்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருக்கிறது, என்கிட்ட இருக்கிறது, இதுதான் எனக்கு ஆதரவும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. ஒரு நாள் சூழல் டக்குன்னு மாறும். என் நம்பிக்கை அப்போ எங்கே போகும்? யோபு சொன்ன மாதிரி தான் சொல்லணும். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. என் பொன்னின் மேலே நான் நம்பிக்கை வச்சு, என் தங்கத்தின் மேலே நான் ஆதரவு வச்சிருக்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். எரேமியாவை எடுத்துக்கோங்க. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு பாருங்க. 17வது அதிகாரம் 5வது வசனத்தை 6வது வசனம் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. போதுமா? போதும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரின் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை மட்டும் குறிச்சுக்கோங்க. யார் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? எரேமியா சொல்லி கொடுக்குறாரு, கர்த்தர் மேல். இன்னைக்கு ஒரு யோபுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது? எரேமியா சொல்லும்போது அவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே, அவர் கடந்த கால பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், வாலிப பிள்ளைகளோடு என் கூட இருக்கிற பிள்ளைகிட்ட ஒவ்வொருத்துக்கு முன்னாடி ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை திறந்தா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மைனஸ் இருக்குது. எல்லா பாவங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறாரு. எல்லாருக்கு பின்னாடி ஒரு மோசமான லைஃப் இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நல்ல லைஃப் இருக்கலாம். கடந்த கால பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். அடுத்து நீங்கள் பாருங்கள், நிகழ்காலத்தில் ஒரே நம்பிக்கை அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நிகழ்காலத்தில் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? மத்தேயு 28:20 குறித்து வச்சுக்கோங்க. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்கால நம்பிக்கை அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? கொஞ்சம் சொல்லுங்கள், யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. தயவுசெய்து ஓடி போகாதீங்க. ரொம்ப அழகான ஒரு சாட்சியை கேட்டோம். ஐயா மாவட்ட ஆட்சியராய் வேளாண்மை அதிகாரியாய் அவர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எதுக்கும் ஒரு பணம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் நம்ம கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம்? இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்கவே முடியாது. இத்தனை லட்சம் கொடுத்தா தான் இந்த போஸ்டிங் கிடைக்கும்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கும்? ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவர் சொல்கிறார், நிகழ்காலத்தில் சகல அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. எப்படியாவது குறுக்கு வழியில் நான் மேலே போயிடணும்.
கடினங்களை அனுபவிச்சிடக்கூடாது, பலவீனங்களை அனுபவிச்சிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உண்மையாய் யார் யார் பின்பற்றுறார்களோ அவர்கள் துன்பப்படுவார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்கிற மனுஷனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நல்ல கரங்களை தட்டுவோமா? நாம்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஓகே, ரைட். எதிர்காலத்தில் என்ன நம்பிக்கை? எதிர்காலத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள். தீத்து 1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தில் நித்திய ஜீவனை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரா? வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிற லைஃப்பெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க வேண்டாம். ஆண்டவர் நமக்காக ஒரு அருமையான லைஃப் வச்சுருக்கிறார். இப்போ நான் 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவது, எரேமியாவினுடைய அனுபவம் எப்படிப்பட்டது? நான் கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும். யோபு சொல்கிறார், நான் பொண்ணு மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, என் தங்கத்தின் மேலே ஆதரவு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இயற்கையின் மீது வல்லமை உடையவர், அவர் சாத்தான் மீது வல்லமை உடையவர், அவர் வியாதியின் மீது வல்லமை உடையவர், அவர் மரணத்தின் மீது வல்லமை உடையவர். ஹார்ட் அப்படியே நின்று போனாலும் 2வது ஒரு சாட்சியை கேட்டோம், ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். அதனால் நீங்கள் எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து வந்திருக்கீங்க. எனக்கு இது நடக்கலையே, என்னால் இதை புரிந்து கொள்ளவே முடியலையே. ஆண்டவரால் எதையும் உருவாக்க முடியும். சாம்பலை கூட ஆண்டவரால் உயிர் பெற செய்ய முடியும். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். டிடிஎஸில் நான் படிக்கும்போது நம்பிக்கைனா என்னன்னு கேட்டாங்க, விசுவாசம்னா என்னன்னு கேட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பதில் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, எல்லா பதிலுமே இருந்தது. ஏன் கிட்ட வந்தாங்க? அப்போ இங்கே ஒரு மரம் இருக்குது, அது ஒரு ஆப்பிள் மரம். அதுலேருந்து ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு. எல்லோரும் சொல்லுங்கள், ஆப்பிள். அந்த ஆப்பிள் திருப்பி போய் ஒட்டும். எப்படி? என்னங்க டபக்குன்னு போய் ஒட்டிக்கிடுமா? அதுதான் நம்பிக்கை. என் தேவனால் கூடாக்காரின்னு சொல்கிறது பெருசு கிடையாது, பாட்டு பாடுறது பெருசு கிடையாது, துதிக்கிறது பெருசு கிடையாது. அதை என் வாழ்வில் உணர வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆப்பிள் போய் எப்படிங்க ஒட்டும்? நடக்கவே நடக்காது, செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவரால் செய்ய முடியும். உங்கள் பணியில் அப்படி இருக்குதா? நம்ம திருச்சபையில் அப்படி இருக்குதா? நம்ம குடும்ப வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? ஆண்டவரால் எல்லா காரியத்தையும் மாற்ற முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்பிக்கையில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், நம்பிக்கையில். இந்த ஜனங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நம்பிக்கையில் வைராக்கியம். 1வது காரியம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம் குறிச்சிக்கோங்க. என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கவும் அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அவரை வணங்குவதில் வைராக்கியம். அவங்க தான் நம்பிக்கை கொள்ள முடியும். குறித்து வச்சுக்கோ, அவரை வணங்குவதில் வைராக்கியம். இன்னைக்கு நான் யாரை வணங்குகிறேன்? தூரா என்னும் சமபூமி, கவனிங்க, தூரா என்னும் சமபூமியில் 60 முழ உயரம் 6 முழ அகலம் ஒரு பொற்சிலை நின்று கொண்டிருக்கிறது. பிரமாண்டமான பொற்சிலை. ராஜா தன்னை வணங்க சொல்கிறாரு. 3 நபர் என்ன செய்யவில்லை? வணங்கவில்லை. இந்த 4 நபர்களும் சேர்த்து வணங்கவில்லை. அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க சொன்ன வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க. அவங்க சொன்ன வார்த்தை தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தில் சொல்கிறது என்னன்னா, அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. யார்கிட்டையாவது மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்களா? என்னடா செய்ய போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ராஜாவாகிய உமது கைக்கும் அவர் தப்புவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரையே நம்பியிருப்போம். அல்லேலூயா. அதுதான் அவரை வணங்குவதில் வைராக்கியம். ஒருவேளை
நான் பணி செய்கிற இடத்துல இதை செய்யுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன்றைக்கி ரொம்ப வந்துருச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வேணாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு தேவையே இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்னா தேவையே இல்லை. அதுதான் அவரை வணங்குவதில் வைராக்கியம். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் அவரை வணங்குவதில் வைராக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எனது மகிமையை வேறொரு விக்கிரகங்களுக்கு நான் கொடே. நம்மளால் தைரியமாக சொல்ல முடிகிறதா? ஜாஷுவா சொல்கிறாரு 24வது அதிகாரத்தில், யோசுவாவில் 24வது 15வது வசனம் குறித்து வச்சுக்கோங்க. நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை சேவிக்க நாம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நம்மளே சொல்லி கொடுத்தோன்னா பிள்ளைகளும் அப்படித்தான் வளருவார்கள். அவரை வணங்குவதில் வைராக்கியம் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் வசனம் சொல்லுகிறது, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாஞ்சிடக்கூடாது. ஆண்டவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கே கனத்தை செலுத்த வேண்டும். முதலாவது அவரை வணங்குவதில் வைராக்கியம். நம்பிக்கை, என் நம்பிக்கை எப்படி? ஜான் வெஸ்லி சொல்கிறாரு, ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிற 100 வாலிபர்களை, அடுத்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பாவத்திற்கு பயப்படாத 100 வாலிபர்களை என்கிட்ட கொடுங்க, நான் உலகத்தை அசைச்சு காமிக்கிறேன். ஹல்லேலூயா. பாவத்துக்கு பயப்படாத 100 வாலிபர்கள், ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட நேசிக்கிற 100 வாலிபர்கள் இருந்தால் போதும். இந்த உலகத்தை நான் என்ன செய்வேன்? அசைச்சு காமிப்பேன். இன்றைக்கி நம்ம ஏதோ ஒன்றுக்கு பயந்துட்டு இருந்தோன்னா ஆண்டவரை வணங்கவே முடியாது. யாரோ ஒரு மனிதருக்கு பயந்துட்டு இருந்தோன்னா ஆண்டவரை வணங்க முடியாது. வைராக்கியம் இருக்க வேண்டும். நம்ம ஒரு கூட்டம் தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய கம்பெனியில் ஒருத்தர் மட்டும் நல்லவராக இருந்தால் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவரை என்னென்ன செய்வாங்க, எவ்வளவு கேலி பேச்சுகள் வரும். வைராக்கியமாக இருந்து தான் ஆக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவில் நம்பிக்கைனா, நான் டோன்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ், டோன்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஓன் ஸ்கில்ஸ். உங்கள் திறமையை நம்பக்கூடாது, உங்கள் உணர்ச்சிகளை நம்பக்கூடாது, ஆண்டவரையை நம்ப வேண்டும். எல்லோரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அவரை வணங்குவதில் வைராக்கியம். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் உடன்பற்றாதீங்க. நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க, நோ சொல்லி பழக வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கற்றுத்தருகிறார். அடுத்து நம்ம பார்க்குறோம், 2வது ஒரு காரியம், அவரை பின்பற்றுவதில் வைராக்கியம் இருக்க வேண்டும். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றணும்னா நல்லா கவனிங்க, ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பணும்னா என்ன நடக்கும் தெரியுமா? எதிர்ப்புகள் வரும், தீய எண்ணங்கள் சூழும். ஆனால் நாம் ஆண்டவரை பின்பற்றுவதில் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும், அன்னை சி மேஜர் இருக்கணும். சி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சரணம், அந்த சரணத்தை நம்ம எல்லாரும் பாடுவோமா? அங்கே நம்ம பார்க்குறோம், இந்த பாடல் பக்தன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஏ ஏ ஏ கொடு, ஏ ஏ ஏ கொடு, என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. எல்லாரும் சொல்லுவோம், அகல ஆள உயரமா எவ்வளவு அன்பு கொண்டா, என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர்
சொல்லுவோமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். சுகமான சூழ்நிலைகளை மட்டும் ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. கடினமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றியே நாம் ஆக வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வைராக்கியம் எவ்வளவு தூரம் இருக்குது. பணம் என்கின்ற ஆசை, பதவி என்கிற ஆசை, பெருமை என்கிற ஆசை, இச்சை என்கிற ஆசை நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டிருக்கும் பொழுது நான் யாரை ஃபாலோ பண்ணுகிறேன், நான் யாரை பின்பற்றுகிறேன்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஒருவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஒருவேளை எனக்குன்னு சில காரியங்கள் பிடிச்சிருக்கலாம். இந்த ஊழியத்துக்கு வரும்போது இந்த வாலிப வயதில் நிறைய காரியம் பிடிச்சிருக்கலாம். ஆண்டவர் முதல்ல சுத்தியில் வச்சு அடித்தது என்ன தெரியுமா? உன் சுயத்தை உடைக்கணும். ஹல்லேலூயா. உன் சுயத்தை உடைக்கணும். உன் சுயம் என்னைக்கு உடைக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் வைராக்கியம் நமக்குள்ளே வளரும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி காலை நேரத்தில் அவரை பின்பற்றுவதில் வைராக்கியம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்வதில் வைராக்கியம். நம்பிக்கை. ஆண்டவரை வணங்குவதில் வைராக்கியம், நம்பிக்கை. ரெண்டாவது எதை கற்றுக்கொண்டோம்? அவரை பின்பற்றுவதில் வைராக்கியம். மூன்றாவது அவருக்கு சாட்சியாக வாழ்வதில் வைராக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாட்சியாக வாழ வேண்டும். சாட்சியின் மூலப்பொருள் என்ன தெரியுமா? அதனுடைய வார்த்தைக்கு இரத்த சாட்சி. ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம இழந்தே ஆகணும். இரத்தம் சிந்தவும் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இரத்தம் சிந்தவும் தயாராக இருக்க வேண்டும். கணேசபுரம் பகுதி நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நபர், 2 பேர் பயங்கரமான மோசமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் கணேசபுரம் பகுதி எப்படிப்பட்ட பகுதின்னு சொல்லி. கொடுத்து கொண்டு இருக்கும்போதே அவர் பேசிக்கொண்டே எங்களோடு வருகிறார். அவர் நின்று கொண்டு இருக்கிறார். நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு திருப்பி வருகிறோம். அதில் தனியாக நடந்து போகும்போது இவ்வளவு பெரிய கல்லை எடுத்து ஒரே அடி. தைரியமாக நிற்க வேண்டும். அவரை அன்போடு கூட நான் அழைத்தேன். அன்போடு கூட அண்ணன் என்று அழைத்தேன். எப்படி சொல்லுங்க? அண்ணன். அவருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். தானே அவங்க அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கூடி அவரை பயங்கரமாக சொல்கிறாங்க, தொடாதீங்க, அப்படி இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட சொன்னே ஒரு வார்த்தை, நல்லா இருக்கிற நம்மளே தவறு பண்ணுறோம், நிதானத்தில் இருக்கிற நம்மளே தவறு பண்ணுறோம். அவர் எதில் இல்லை. அநேக நேரங்களில் நம்ம எவ்வளோ தூரம் நிதானத்தில் இருக்கிறோம். என்ன நடந்தது தெரியுமா? ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியம். 2 நாளுக்கு முன்னாடி கேள்விப்படும் பொழுது அவர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் அந்த மக்கள்கிட்ட சொல்ல ஒரு வார்த்தை, அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். சாட்சியாக வாழ வேண்டும். எதிர்ப்புகள் வரலாம், பயங்கரமான துன்புறுத்தல்கள் வரலாம். அங்கே நின்றுதான் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படித்தான் மிஷினரிகள் இங்கே செஞ்சாங்க. அப்படித்தான் இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைத்தாங்க. நம்மளுக்கு எதிராக நிறைய சூழ்நிலைகள் வரலாம். அவர்கள் மீது அன்பு செலுத்தி வாழ வேண்டும். ஒருவேளை மனதின் பாடுகள் வரலாம், சரீர பாடுகள் வரலாம், சமுதாய பாடுகள் வரலாம், கஷ்டமான சூழ்நிலை வரலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட். ஜேஎம்சி நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் பயங்கர கரடு முரடான பகுதிகள். நம்ம அழகாக நம்ம பார்த்துடலாம், ஆனால் அங்கே அவ்வளவு அதிகமான நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நம்முடைய நம்பிக்கையே தகர்த்தப்பட்டுரும்.
நம்ம ஊழியம் செய்ய வேணான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நாம் எதையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. பேராயர் ரீட்லி, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. பேராயர்கிட்ட சொல்கிறாங்க, நீ கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 80 ஆண்டுகள் எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்தவரை நான் எப்படி மறுதலிப்பேன்? அல்லேலூயா. 80 ஆண்டுகள் என்னை நடத்தியிருக்கிறார், நான் அவர் மீது தான் நம்பிக்கையாக இருப்பேன். நீங்கள் எத்தனை வயசில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம இத்தனை வயசு வரைக்கும் நம்மை நடத்திட்டு வந்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் மீது நம்பிக்கையாக இருப்போம், அவரே நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையினாலே நம்பிக்கை கொள்ளுவோம், வைராக்கியம் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டை நாம் ஆரம்பித்தோம். நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்படைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாய்க்கச் செய்கிற தேவனாயிருக்கிறார். எனவே இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஆண்டவர் வாய்க்கச் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவனை துதிக்கிற துணி எங்கே இருக்கிறதோ கர்த்தர் அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். பாடி துதித்த பொழுது ஆண்டவரே, எரிகோ கோட்டை தகர்ந்து போனதையும், ஜனங்கள் முன்பதாய் பாடி பாடகர் குழு துதிக்கும் போது சேனைகள் சிதறண்டு போனதையும் நீர் அறிவ சுவாமி. ஆண்டவரே, இப்படியாய் தேவனை துதித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மதில்களும் எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே நொறுங்குண்டு சிதறுண்டு போக நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு திருக்குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவரீர் ஆசீர்வதிக்கப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்கிற தேவைகள் உண்டு சுவாமி, எதிர்பார்ப்புகள் உண்டு அப்பா, கண்ணீர்கள் உண்டு சுவாமி, கவலைகள் உண்டு ஆண்டவரே, பலவீனப்பட்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் நீர் பலப்படுத்தி வருகிற தேவன், சகாயம் செய்து வருகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் காதால கேட்ட 2 சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சாட்சிகளை சொல்லத்தக்கதான கிருபை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெயிலின் உஷ்ணம் எங்களுக்கு அதிகமாய் கொண்டே போய் கொண்டிருக்கு சுவாமி. அக்னி நட்சத்திரத்திற்குள் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். தேவரீர் இந்த கொடுமையை மாற்றி நல்ல கோடை மழையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஜேம்ஸ் ஊழியத்திலே ஆண்டவரே சந்தித்து வருகிற பிரச்சனைகளை நாங்கள் செய்தியில் கேட்டோம் அப்பா. இவைகளின் மத்தியிலே நான் செய்யப்படுகிற ஊழியமும் வருகிற 1ஆம் தேதியிலிருந்து நடைபெற இருக்கிற VBS ஊழியங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் உள்ளத்திலே விதைக்கிற விதைகள் அது 100ஆய் பலன் தர நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் VBSக்காக ஆண்டவரே மன உற்சாகமாய் வந்திருக்கிற டீச்சர்ஸ்காய் ஸ்தோத்திரம், வாலண்டியர்ஸாய் வருகிற ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வருகிற டைரக்டர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவைகள் அநேக லட்சங்கள் உண்டு சுவாமி, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றிலும் குறைந்து போகாதபடிக்கு கர்த்தர் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி மகிழ நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேர்வில் எழுதி முடித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பள்ளி படிப்பை முடித்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கல்லூரியின் உயர் தேர்வுகளுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக, நீட் தேர்வுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற PG படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்து நன்மையினால் திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட தங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைக்காக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. கரம் விரித்து ஆண்டவருடைய சமூகத்தை கெஞ்சி கொண்டிருக்கிற பெற்றோருடைய உள்ளங்கள் உண்டு ஆண்டவரே. நீர் கிருபை பாராட்டி அவருடைய எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு முடிவை தருவீராக. கடந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கண்ணீரோடு விடுவித்தோம்.
ஆண்டவர் எங்களை கெம்பீரமாய் அறுக்க செய்திருக்கிறார் என்று சொல்லி நற்செய்திகளை கேட்டிருக்கிற எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தொடர்ந்து அந்த நற்செய்தியானது அவருடைய வாழ்வில் நிரந்தர ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுக்கு அமைய இருக்கிற புதிய குருசேகர குழுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் யாரை முன் குறித்திருக்கிறீரோ அவர்களை தந்து ஆசீர்வதிப்பீராக. திருச்சபைக்குள் சமாதானத்தை தாரும். சமாதான குலைச்சல் ஒரு நாளும் வராதபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு கேட்ட செய்தியைப் போல ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்வதில் வைராக்கியமும், ஆண்டவரை பின்பற்றுவதில் ஒரு வைராக்கியமும், ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்பதில் ஒரு வைராக்கியத்தை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. புதிய மாதம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகூலம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.